ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி காலையில் என்ன எழுப்புற குக்குவோட தான் இன்றைக்கி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரியாணிக்கு வைக்கக்கூடிய சைட் டிஷ். எஸ், அந்த கத்திரிக்காய் கிரேவி அண்ட் ரைத்தா, தயிர் பச்சடி ஆர் சம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காயம் தயிர் போட்டு அதை தான் ரைத்தா. இன்றைக்கி அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கிரேவிக்கு நான் கத்திரிக்காய், ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு 4 கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வேர்க்கடலை இருந்துச்சுன்னா சூப்பர். நீங்கள் வெறுமனையாக திரிச்சிக்கிட்டா போதும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வெந்நீரில் நான் புளியை ஊற போடுறேன். இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் எதுனா புளி தான். ஸோ நான் புளியை ஊற போட்டுக்கிறேன். மீன்வைல் நான் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லாவே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டிலே இது பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ கடையிலனா அவங்க நல்லாவே ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 to 5 டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். ஏன் அதிகமாக எண்ணெய் விட்டுருக்கேன்னு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெய் ஜாஸ்தி தான் இருக்கும், பரவாயில்லை. நீங்கள் எண்ணெய் நிறையாலாம் இருக்கேன்னு கம்மியாலாம் ஊற்றாதீங்க, எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்குறேன். வெங்காயம் கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது மிளகு கடுகு போடும் போதே போட்டிருக்கலாம். பட் அப்போ போட்டிங்க அப்படின்னா மிளகு தெரித்து வெளியில் போயிடும். இப்போ வெங்காயத்தோடு போடும்போது அது அப்படியே தான் இருக்கும். இப்போ தக்காளி, இதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வச்சுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு நான் கொஞ்சம் லேசாக தேவையான உப்பை இப்போவே நான் போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். அதனால் இந்த மொத்த டிஷ்ஷுக்கே தேவையான உப்பை நான் இப்போவே போட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் கூட லேட்டாக போட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருதா, இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை உள்ளே ஆட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா நீங்கள் இதையும் இது பண்ணிக்கோங்க. மீன்மேல் நான் அதில் இருக்கிற தொலியை ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து திரித்து எடுத்துக்கோங்க. இது கூட வெள்ளை எள்ளு சேர்த்து அரைப்பாங்க. நான் எள்ளு சேர்க்க மாட்டேன். ஸோ அதை திரித்து வச்சுக்கோங்க. இதில் தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப காரம் போடணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் இதை நல்லா வதக்க விட்டுட்டேன். இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் மசிஞ்சிடணும் அந்த அளவுக்கு. இப்போ இந்த வேர்க்கடலை பொடி போட்டோன்னே இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக காம்பன்சேட் ஆகிடும். இதுவே நீங்கள் எண்ணெய் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அப்படியே உதிரியாக பொரியல் மாதிரி ஆகிடும். அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வராது. அதனால தான் எண்ணெய் ஜாஸ்தியாக விட சொன்னேன். இதுக்கு தண்ணி அவ்வளோவா போட்டால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா புளிப்பு உரப்புமாக இருக்குமா. ஸோ பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோ எண்ணெய் விட்டுமே எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் இதை விட கம்மியாக விட்டீங்க அப்படின்னா அப்படியே பொரியல் மாதிரி உதிரியாக வந்துடும். அண்ட் இப்போ நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு வேறு எதுவும் ஸ்பெஷலாக எண்ணெய்லாம் தேவையில்லை. நார்மல் சமையல் எண்ணெய் ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்டு தான். அந்த புளி தண்ணி மட்டும்தான், நான் எக்ஸஸாக தண்ணிலாம் விடலை. புளி தண்ணி அந்த கரைச்ச தண்ணியிலே அப்படியே அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மசிச்சு விட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் திரண்டு வந்துடும். தெரியுதா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா இந்த டிஷ் வச்சு சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கும். சவுத் சைட்லலாம் பிரியாணிக்கு தால்சா குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. எனக்கு அதை விட இது தான் பிடிக்கும். லைக் நான் ஜீரக சம்பா பிரியாணிலேருந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு மாறிட்டேன். அதனால் பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி இது நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரைத்தாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நறுக்குனதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியில் ஆஸ் யூஷுவல் டெய்லி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வெங்காயத்தை அலசி
அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் வீட்டில் இதை பண்ண மாட்டீங்க. இதுதான் வந்து எங்கள் வீட்டு சம்பல் ரைத்தா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க காரணம். எங்கள் வீட்டில் வந்து யார் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இதுதான் ரீசன். நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளரிக்காய், தக்காளி சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் இது தான் போட்டிருக்கேன். அண்ட் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டு சம்பல் நல்லா இருக்கிறது. ஏன் சம்பல்னு சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து சம்பல்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஏரியா சைடு. ஸோ அதனால் எனக்கு சம்பல்னே வாயில் வருது. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டிங்க. சீனி, எஸ், சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரைத்தாவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் கொஞ்சோண்டு ஒரு 2-3 லீஃப் புதினா மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லியும் இது கூட போட்டுக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலை. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து இது வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. ஸோ செய்கிறோன்னு முடிவாயிடுச்சு. அதை நம்ம மக்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி அதை செஞ்சதை உங்களுக்கு காமிச்சேன். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி வித் அவிச்ச முட்டை. சாட்டர்டே ஸ்பெஷல்னு இன்றைக்கி செஞ்சுட்டேன். அண்ட் பிரியாணி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். தவா தம் பிரியாணின்னு சொல்லிட்டு அதே தான் நான் இன்றைக்கி பண்ணதுமே அதே மெத்தட் தான். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். போயிட்டு அந்த வீடியோவையும் எடுத்து பாருங்கள், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வரீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் உள்ள பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.